எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு காடுகள், அமைதியான சூழ்நிலை கோயில்கள்னு மனசுக்கு நிம்மதி தேடுறவங்களுக்கு கேரளா ஒரு சொர்க்கம். அதுவும் இந்த கேரளாவோட எந்த ஒரு பெரிய திருவிழானாலும் அங்க யானைகள் இல்லாம இருக்காதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். யானைகள் கேரளாவோட மாநில விலங்கு. அதோட இந்த கேரள மக்கள் யானைகளை தெய்வத்தோட அம்சமாவே பாக்குறாங்க. கேரளாவோட காவல் தெய்வங்களா யானைகள் கேரள மண்ணோட ஒரு அங்கமாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோவுல உலகத்திலேயே மிகப்பெரிய எலிபென்ட் கேம்ப்னு சொல்லப்படுற புகழ்பெற்ற குருவாயூர் கோயில் யானைகளோட அரண்மனையா சொல்லப்படுற பொன்னத்தூர் ஆனக்கோட்டா எலிபென்ட் கேம்புக்கு தான் போக போறோம். இங்க என்ட்ரி ஃபீஸா பெரியவங்களுக்கு 20 ரூபாயும் சின்னவங்களுக்கு 10 ரூபாயும் சார்ஜ் பண்றாங்க. மொத்தமா ஒரே நேரத்துல 60 யானையும் பார்க்கணும்னா இந்த இடம் பெஸ்ட். டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருக்கும். ஆனா இங்க யானைகளை விசிட் பண்ண பெஸ்ட் டைம்னா அது காலையில தான். ஏன்னா மார்னிங் 10 மணில இருந்து 12 மணிக்குள்ளதான் எல்லா யானைகளையும் குளிக்க வைக்கிறதும் அந்த யானைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதும் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கேரளாவோட ஃபேமஸான குருவாயூர் கோயிலுக்கு வரவங்க இந்த எலிபென்ட் கேம்பையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா குருவாயூர் கோயில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த யானைக்கோட்டா கேம்ப் லொக்கேட் ஆயிருக்குது. பரம்பரையா ராஜா காலத்துல இருந்தே இந்த யானைகள் கேரளாவோட கலாச்சார அடையாளமா விளங்குது. அப்படி குறிப்பா 1930 இருந்து 1970 காலகட்டங்கள்ல யானைகள் கோயிலுக்கு நேர்த்திக்கடனா வேண்டிக்கிட்டு விட்டதுதான். அந்த காலத்துல குருவாயூர் கோயில்ல மட்டும் மொத்தம் 86 யானைங்க கிட்ட இருந்ததாம். ஆனா காலப்போக்குல இடம் பற்றாக்குறையாலும் யானையோட வசதிக்காகவும் இந்த புன்னத்தூர் அரண்மனையை யானைகள் தங்க வைக்க ஏற்ற இடமா அமைஞ்சு இப்ப வரைக்கும் மொத்தமா 60 யானைங்க கிட்ட பராமரிச்சுட்டு வராங்க. இங்க இருக்கிற எந்த யானையுமே காட்டுல இருந்து கொண்டு வந்தது கிடையாது. 60 யானைகளுமே பக்தர்களால குருவாயூர் கோயிலுக்கு நன்கொடையா வழங்கப்பட்டது. இந்த யானைகளுக்கு மெயின்டெனன்ஸ்க்காக 200க்கு மேற்பட்ட பாகன்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. டெய்லியுமே இந்த யானைகளை குளிக்க வைக்க எப்படியும் 2 மணி நேரம் கிட்ட ஆகும். அதுவும் இந்த தேங்காய் மட்டைய வச்சு அதோட மொத்தமான அந்த தோலை மணிக்கணக்கா தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கும் போது அதோட ரத்த ஓட்ட சீராகுமா. யானைகளோட சூட்டை தணிக்கிறதே அதோட காதுக்கு தான். அதனால காதுக்கு பின்னாடி அதிக கவனம் செலுத்தி தேய்ப்பாங்க. புன்னத்தூர் நம்பிடின்ற சிற்றரசர்களோட அரண்மனையா இருந்த இந்த புன்னத்தூர் கோட்டைய 1970க்கு அப்புறம் குருவாயூர் கோயிலுக்கு வரும் யானைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சதால 1975ல குருவாயூர் தேவஸ்தானம் விலைக்கு வாங்கி அப்புறமேட்டு யானைகளோட முகாமா மாற்றி அமைச்சாங்க. இந்த முகாம்ல பராமரிக்கப்பட்ட குருவாயூர் கோயிலோட புகழ்பெற்ற யானை கேசவன். இந்த கேசவன் யானை 1976ல ஏகாதசி அன்று உயிர் விட்டு கேரளாவே அள வச்சுதான். அதனால இந்த கேசவன் யானைக்கு ஒரு உருவ சிலையை வச்சிருக்காங்க.
கேரளாவுல மனுஷங்களுக்கு எப்படி ஆயுர்வேத சிகிச்சை எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரியே யானைகளுக்குமே மழைக்காலங்கள்ல, அதாவது ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாதங்கள்ல யானைகளுக்கு உண்டான ஆயுர்வேத சிகிச்சைகளும் கொடுக்கறாங்க. 1990கள்ல வந்த பல மலையாள படங்கள் இந்த யானை கோட்டையில படமாக்கப்பட்டதாலேயே இந்த பொன்னத்தூர் எலிபென்ட் கேம்ப் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. கேரள மக்களோட உணர்வுல கலந்திருக்கு இந்த கஜராஜன்களை பராமரிக்கிற இந்த யானைக்கோட்டை அந்த யானைகளுக்கு காட்டுல இருக்க மாதிரியான இடவசதியும் செஞ்சு யானைகளுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல பாகன்களோட அரவணைப்புன்னு பாரம்பரியமும் அரவணைப்பும் கலந்த ஒரு இடம் தான் இந்த பொன்னத்தூர் ஆனைக்கோட்டை. அடுத்த முறை நீங்க குருவாயூர் கோயிலுக்கு வர பிளான் இருந்தா இந்த கஜராஜன்களை பார்க்க மறந்துடாதீங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் செஞ்சு உங்க வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.